நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே, மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறக்கும் முன்னமே என் பேரை அறிந்திரே, அவையும் அனைத்துமே அழகாக வரைந்திரே. என்னிடம் உள்ளதை உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே, மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை, என்னை கீழே விடவில்லை. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 62வது அதிகாரம் 2வது வசனம். ஜாதிகள் என் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், புது நாமத்தால், என் வாய் சொல்லும் புது நாமத்தால் உன்னை அழைப்பேன் என்று சொல்லுகிறார். நம் வேதத்திலே அநேகருக்கு கர்த்தர் புது பெயர் வச்சார். ஆபிரகாம் என்று பெயர் வைத்தார், யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தார். இந்த 2 பேருக்கும் பெயர் மாறின பிறகு அவருடைய லைஃபே வித்தியாசம். இஸ்ரவேல் என்று பெயர் இன்றும் இஸ்ரேல் பெயர் நிலைத்திருக்கிறது இல்லவா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள்கிட்ட அதை சொல்லுறார், நான் என் வாய் சொல்லும் புது நாமத்தால், புது ஆசீர்வாதத்தால், புது நன்மையால் உன்னை நிறைப்பேன் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் இதற்காக காத்துட்டு இருக்கீங்களோ இதை அப்படியே பிடிச்சுக்கோங்க. அப்பா, நீங்க எனக்கு சொன்னீங்களா, தாங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் நிச்சயமாய் என்றைக்கு உங்களுக்கு தருவார். புது ஆசீர்வாதம், புது நன்மை, புதுசா புது நாமம், எல்லாம் புதுசு. எவ்வளவு சந்தோஷம் இல்ல? கேளுங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கட்டளையிடுவோம். எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மையான நாளுக்காக கூட ஆக்கூட நின்றியப்பா, நாளை கூட எங்களுக்கு ஈவாகி தந்தீங்களேப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா இம்முடைய தயவுழுக்க உங்க கிருபகங்களை தாங்கிறதேப்பா. அதனால நாங்கள் பிழைச்சிருக்கிறோமாப்பா. இப்பொழுது மடிகளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கருத்துல தெரியுமாப்பா. அப்பா, நான் ரொம்ப பழசு, என் வாழ்க்கை பழசு, கிழிஞ்சு போன வாழ்க்கையா இருக்கிறப்பா. என் பேர புதுசா என்னை புதுப்பீங்கப்பா, என்னை புது நாமத்தால் அழிங்கப்பா, என் வாழ்க்கையை புதுப்பீங்கப்பா, என் வாழ்க்கையை உயிர்ப்பீங்கப்பான்னு நோக்கி கெஞ்சிற ஒவ்வொரு பிள்ளைகளும் புது நாமம் கொடுத்து, புது ஆசீர்வாதம், புது நன்மைகளா நிரப்பி புதுசாக்குங்கப்பா. ஒவ்வொரு கருத்துல தருகிறோம். திறக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனம் வல்லமை பலனும் ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.